இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் ஊழல் ஒளிந்து விட்டதுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. தூங்கிட்டு இருக்கணும், ஒரு 2 மணிக்கு போய் எழுப்போம், ஊழல் ஒளிந்து விட்டதான்னு கேட்போம். ஒளிந்து விட்டதுன்னு சொல்வாரா? அவருக்கு தெரியும் எதற்கெல்லாம் பணம் கொடுத்தால்தான் காரியம் நடக்கும். அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஒரு தாலுகா ஆபீஸாக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, ஒரு பிறப்பு சான்றிதழ் வாங்குவதற்கு கூட பிறப்பு சான்றிதழ் இருந்து இறப்பு சான்றிதழ் வாங்குற வரையிலையும் அரசு இயந்திரங்கள் அனைத்திலுமே டேபிள் கீழே ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ கொடுத்தா தான் காரியம் நடக்கும். இல்லாவிட்டால் காரியம் நடக்காது. இப்படித்தான மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த பல்வேறு வடிவங்கள்ல ஊழல் இருக்கிறது அல்லவா? இந்த ஊழல் வாடையிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலும் விலகியவர்கள். பொதுமக்களின் சொத்தை பாதுகாத்த பாதுகாவலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சியினுடைய மாடல் என்ன? மக்களின் பொருளாதாரமா? அது அவர்களுக்கு தான் செலவு செய்யப்பட வேண்டும். மக்களின் பொருளாதாரத்தை உரியவர்கள் அல்லாமல் வேறு யாருக்கும் சென்றடைந்து விடக் கூடாது. அதில் கண்ணும் கருத்துமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். ஊழலின் வாடை கூட படாத வகையில் அடுத்தவர்களின் பொருளாதாரத்தை மோசடி செய்வதை வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. இப்படி ஒரு மக்களின் பொருளாதாரத்தை பாதுகாத்த ஒரு ஆட்சி தலைவரை நபிகள் நாயகம் தவிர்த்து வரலாற்றில் நம்ம பார்க்கவே முடியாது. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனினுடைய அருள் நிறைந்த இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வை தொழுது வணங்கியவர்களாக அவனது ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ரமலான் மாதத்தின் முதல் ஒரு வார காலகட்டத்திற்குண்டான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சி முறையை பற்றி விளக்கும் வகையில் அன்னலாரின் ஆட்சி முறை என்கிற தலைப்பில் தொடராக இது நாள் வரையிலையும் சில செய்திகளை அறிந்து கொண்டோம். நேற்றைய தினம் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு மிக பெரிய நிலப்பரப்பிற்கு மன்னராக இருந்த போதிலும் தமது தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு எளிமையை கடைபிடித்தார்கள், ஆடம்பரங்களை தவிர்த்தார்கள் என்பது பற்றிய சில செய்திகளை பார்த்தோம். தான் உண்ணும் உணவாக இருந்தாலும் உடுத்தும் ஆடையாக இருந்தாலும் அனைத்திலும் நபிகள் நாயகம் ஆடம்பரத்தை தவிர்த்தார்கள். சாமானிய மக்கள் எதை உண்ணுவார்களோ அதையே நபிகள் நாயகம் உண்டார்கள். சாமானிய மக்களின் வாகனம் எதுவோ அதுதான் ஆட்சியாளர் நபிகள் நாயகம் அவர்களின் வாகனமாக இருந்தது. சாமானிய மக்களினுடைய வீடு எப்படியோ அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீடாக இருந்தது. இந்த எளிமையான வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்ததற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வின் தூதர் நினைத்திருந்தால் ஒரு மிக வசதி வாய்ப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக பணக்காரர்கள் எவ்வளவு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதைவிட பன்மடங்கு சொகுசான வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழ்ந்திருக்க முடியும். காரணம், அந்த அளவிற்கு அரசு கருவூலத்தில் ஏராளமான சொத்துக்கள் இருந்தது. கருவூலத்தின் சாவிகள் அனைத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்தான் இருந்தது. அவங்க தானே முடிவெடுக்கணும். கருவூலத்திலிருந்து யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க தேவையில்லை, எல்லாவற்றையும் முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் ஒரு மன்னராக, ஒரு ஆட்சி தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்தான் இருந்தது. அப்போ அனைத்து கருவூலங்களும் அந்த கருவூலங்களை நிர்வகிக்கக்கூடிய முடிவு செய்யக்கூடிய உரிமையும் நபிகள் நாயகத்திடம் இருந்தும் இந்த எளிமையான வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஏன் வாழ்ந்தார்கள் என்று பார்த்தால் அதற்கு நாம் விடை தேடினால் அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரே பதில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊழல் அறியாத உத்தமர். மக்களின் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டார்கள். அடுத்தவர்களின் பொது சொத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை வைக்க மாட்டார்கள். ஊழல் என்பது இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலையும் இன்றைய அரசியல் வாழ்க்கையில் ஊழலும் அரசியலும் பிரிக்க முடியாத ஒன்று. அரசியல் என்றாலே அதில் ஊழல் மலிந்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றிலையும் மோசடிகள் நிறைந்து இருக்கிறது. சர்வ சாதாரணமாக சிறிய விவகாரத்திலிருந்து பெரிய விவகாரம் வரையிலையும் அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலேயும் ஊழல் புரையோடி போயிருப்பதை நம்ம பார்க்குறோம். ஒரு ரேஷன் கடைக்கு போனாலும் சரி, அங்கிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஊழல், நாடாளுமன்றம் வரையிலையும் ஊழல் என்கிற அந்த விஷயம் மிகைத்து நிற்பதை நாம் பார்க்க முடியும். அரசியலுக்கு வருகிற எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் துவக்கத்தில் ஒரு பெரும் முழக்கத்தை முன்வைப்பார். நான் ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்வார். எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள், என்னை ஆட்சியாளராக தேர்வு செய்யுங்கள், நாங்கள் ஊழலை முற்றாக ஒழித்து விடுவோம் என்று அவர்கள்
பல்வேறு விதமான முழக்கங்களை இடுவார்கள். எல்லா ஆட்சியாளர்களும் சொல்லி வைத்தார் போல் ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்வார்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் வந்தார், ஊழலை ஒழிக்க போகிறேன். இப்போ என்ன ஆனார்? ஊழல் இந்தியாவிலிருந்து முழுவதுமாக துடைத்து எறியப்பட்டு விட்டதா தெரியலை. அப்போ ஊழலை ஒழிக்க போகிறோம் என்று சொல்லி ஏராளமான நபர்கள் நமது நாட்டிலே புறப்பட்டு வருகிறார்கள். எல்லா ஆட்சியாளர்களும் சொல்லி வைத்தார் போல் ஊழலை ஒழிப்பேன் என்கிறார்கள். அப்போ யார் தான் ஊழலில் ஈடுபடுறது? ஊழலில் ஈடுபடக்கூடியவர்கள் யார்? மக்களின் பொது சொத்தை அபகரிப்பவர்கள் யார்? மக்களுக்கு சொந்தமான பொதுவான அந்த பணத்திலிருந்து கையாடல் செய்யக்கூடியவர்கள், முறைகேடு செய்யக்கூடியவர்கள் யார்? இது மக்கள் மத்தியில் விடை தெரியாத ஒரு கேள்வியாக இருக்கிறது. சர்வசாதாரணம் அந்த லஞ்சம், ஊழல் இதுவெல்லாம் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் இன்றைக்கு உள்ள காலம் எப்படி மாறிவிட்டது? ஆட்சியாளர்கள் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் ஊழல் செய்யவில்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் செய்யவில்லையான்னு அடுத்த கட்சியை பார்த்து கேட்பாங்க. நீங்கள் ஊழல் செய்யவில்லையா? உங்களினுடைய வண்டவாளங்களை சொல்லவா? உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுக்களை சொல்லவா என்று அடுத்தவர்களை நோக்கி விரல் நீட்டக்கூடிய வகையில்தான் நாங்கள் ஊழல் செய்யவில்லை என்று இன்றைக்கு எந்த ஆட்சியாளர்களும் சொல்வதில்லை, எந்த கட்சிக்காரர்களும் சொல்வதில்லை. நீங்கள் ஊழல் செய்வதில்லையா என்று எதிர்கேள்வியை எழுப்பி அதற்கு உரிய பதிலாக ஆக்கி விடுகிறார்கள். அப்படின்னா என்ன? ஊழல் சர்வ சாதாரணமாக சகஜமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அம்சமாக மாறிவிட்டது. மக்கள்கிட்ட இன்னைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இல்லையே. மக்களின் பொருளாதாரத்தை சூறையாடுகிறார்கள். மக்களிடமிருந்து வரியாக வசூலிக்கப்படுகிற பொருளாதாரத்தை வீணடிக்கிறார்கள், பால்படுத்துகிறார்கள், மோசடி செய்கிறார்கள் என்பதை தெரிந்தும் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? ஊழல் யார் தான் செய்யலை? ஊழல் இல்லாத தலைவர், ஊழல் செய்யாத கட்சிகளெல்லாம் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பார்க்க முடியாது. இன்றைக்குள்ள அரசியலில் இது சர்வசாதாரணம் என்கிற லெவலில் மக்களினுடைய மனநிலையும் வந்து விட்டது. அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமீபத்திய பத்திரிகைகளில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஊழல் நம்ம நினைக்கிறது இந்த 50 ரூபா டேபிளுக்கு அடியில் 50 ரூபா வாங்குறது, இப்போ பைக் ஓட்டிட்டு ஹெல்மெட் இல்லாமல் போனோம்னா அவர்கிட்ட ஒரு 50 ரூபா வாங்குறது, இந்த வடிவத்தில் மட்டும் இல்லை, 50, 100, 1000, 2000 இதை தாண்டி கோடிக்கணக்கிலையும் ஊழல் இருக்கிறது. சமீபத்தில் பத்திரிகையில் வெளியான செய்தி, 2014ஆம் ஆண்டிலிருந்து ஒரு 10 வருட காலம் 2024 வரையிலும் இந்த 10 வருட காலத்தில் மத்திய அரசு 25 லட்சம் கோடி வாரா கடன்களை இனிமேல் இந்த கடன் பணங்கள் வரவே வராது என்று சொல்லி தள்ளுபடி செய்து விட்டார்கள். எவ்வளவு? 1 கோடி 2 கோடி இல்லை, 100 கோடி 1000 கோடி இல்லை, 25 லட்சம் கோடி. 1 லட்சம் 2 லட்சம் கோடிங்கிற மாதிரி 25 லட்சம் கோடி மொத்தமாக 10 வருஷத்தில் 2014 இருந்து 24 வரையிலையும் 10 வருடத்தை பூர்த்தி செய்வதற்கு உள்ளான அந்த காலகட்டத்திலேயே மத்திய அரசால் 25 லட்சம் கோடி கடன் தொகை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சரி, தள்ளுபடி பண்ணிட்டாங்கல்ல, யாருக்கு தள்ளுபடி செஞ்சுட்டாங்க? கொடுக்க வேண்டாம்னு சொல்லி விவசாயிகள் கடன் வாங்கியிருக்கிறாங்களே, அது இந்த தள்ளுபடியில் விவசாயிகள் வர்றார்களா? இல்லை, விவசாயிகள் கிடையாது. பிள்ளைகளுடைய கல்விக்காக வேண்டி வங்கியில் அலைவென்று அலைந்து கடன் வாங்கியிருப்பார்களே, அந்த பெற்றோர்களினுடைய கடன் இதில் வருமா? வராது. சும்மா ஒரு சின்ன அளவில் வீடு கட்டுறதுக்காக வேண்டி வங்கியில் போய் கடன் வாங்கியிருப்பானே, அந்த வீடு கட்டுவதற்குரிய கடன் இதில் வருமா? வராது. விவசாயிகளின் கடன் இதில் இல்லை, அவர்களுடைய கடன் தள்ளுபடி கிடையாது. அவன் வாங்கின 5000மோ 50000மோ கடன் வாங்கியிருப்பான். உரம் போடுறதுக்கு, விவசாயம் பண்ணுவதற்கு, அதற்குரிய கருவிகளை, டிராக்டர் போன்ற கருவிகளை வாங்குவதற்கு கடன் வாங்கியிருப்பான். அந்த கடன்லாம் தள்ளுபடி இல்லை. மாணவர்களின் கல்விக்காக வேண்டி வாங்கப்பட்ட கடன்களாக இருக்கும், அதற்கு தள்ளுபடி கிடையாது. வீடு கட்டுவதற்காக ஏழை பாளைகள் கடன் வாங்கியிருப்பார்கள், அந்த கடன்கள் தள்ளுபடி இல்லை. அப்ப இந்த 25 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி என்பது யாருடைய கடன்? பெரும் முதலாளிகள், பெரும் பெரும் நிறுவனத்தினுடைய ஓனர்கள், அவர்களினுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அம்பானி, அத்தானி போன்ற பெரும் பெரும் நிறுவனங்களினுடைய முதலாளிகளினுடைய கடன் இருக்கிறது அல்லவா, அவை தள்ளுபடி. அவர்களுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படுதுன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய பொருள் என்ன? இவ்வளவு பெரும் தொகை கடன் தள்ளுபடி செய்யப்படக்கூடிய அந்த பணம் யாருடைய பணம்? ஆட்சியாளர்களின் சொந்த பணமா? நாம் செலுத்தக்கூடிய வரி பணம். சாமானிய மக்கள் தங்களுடைய ரத்தத்தை சிந்தி, உழைப்பாக சிந்தி அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் அரசு பல்வேறு வகையில் நம்மிடமிருந்து வரியை வசூலிக்கிறார்கள் அல்லவா, அந்த வரி பணத்திலிருந்து தான் இத்தகைய பெரும் முதலாளிகளுக்கு 25 லட்சம் கோடி கடன்களை தள்ளுபடி செய்கிறார்கள். அந்த பக்கம் தள்ளுபடி பண்ணிட்டு நம்மிடமிருந்து வாங்குகிறார்கள், நம்மிடமிருந்து வசூலிக்கிறார்கள். அப்போ நம்மிடமிருந்து வரியாக வசூலிக்கப்படக்கூடிய பொருளாதாரம் நமக்கே பல்வேறு வகையில்
தேவை உள்ள வகையில் செலவு செய்வதற்குரிய சூழல் இருந்தும் அவை செய்யப்படாமல் இருப்பதற்கு இந்த ஊழலும் இந்த முறைகேடும் இந்த மோசடியும் தான் அடிப்படை காரணம். இப்படி பல வடிவங்களில் ஊழல், பொதுமக்களினுடைய சொத்தை கையாளல் செய்யக்கூடிய, பொதுமக்களினுடைய பணத்தை அவர்களுக்கு செலவிடாமல் வெவ்வேறு வகையில் பண முதலாளிகளுக்கு செலவு செய்யப்படக்கூடிய சூழல் இன்றைய அரசியல் சூழலில் சர்வ சாதாரணமாக நம்ம பார்க்கணும். ஒரு பிறப்பு சான்றிதழ் வாங்க போகணும், எல்லோருமே பற்றிருப்போமா இல்லையா? இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஊழல் ஒளிந்து விட்டதுன்னு யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. தூங்கிட்டு இருக்கணும், ஒரு 2 மணிக்கு போய் எழுப்போம், ஊழல் ஒளிந்து விட்டதான்னு கேட்போம். ஒளிந்து விட்டதுன்னு சொல்வாரா? அவருக்கு தெரியும் எதற்கெல்லாம் பணம் கொடுத்தால்தான் காரியம் நடக்கும். அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஒரு தாலுகா ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, ஒரு பிறப்பு சான்றிதழ் வாங்குவதற்கு கூட, பிறப்பு சான்றிதழிலிருந்து இறப்பு சான்றிதழ் வாங்குகிற வரையிலையும் அரசு இயந்திரங்கள் அனைத்திலுமே டேபிள் கீழே ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ கொடுத்தா தான் காரியம் நடக்கும், இல்லாவிட்டால் காரியம் நடக்காது. இப்படித்தானே மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த பல்வேறு வடிவங்களில் ஊழல் இருக்கிறது அல்லவா? இந்த ஊழல் வாடையிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலும் விலகியவர்கள். பொதுமக்களின் சொத்தை பாதுகாத்த பாதுகாவலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சியினுடைய மாடல் என்ன? மக்களின் பொருளாதாரமாக அது அவர்களுக்குத்தான் செலவு செய்யப்பட வேண்டும். மக்களின் பொருளாதாரத்தை உரியவர்கள் அல்லாமல் வேறு யாருக்கும் சென்றடைந்து விடக்கூடாது. அதில் கண்ணும் கருத்துமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஊழலின் வாடை கூட படாத வகையில் அடுத்தவர்களின் பொருளாதாரத்தை மோசடி செய்வதை வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. இப்படி ஒரு மக்களின் பொருளாதாரத்தை பாதுகாத்த ஒரு ஆட்சி தலைவரை நபிகள் நாயகம் தவிர்த்து வரலாற்றில் நம்ம பார்க்கவே முடியாது. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் திருக்குரான் வாயிலாகவே மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். இந்த அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து காரியத்தை சாதிப்பது, இதை பண்ணாதீங்கன்ட்டாங்க. எவ்வளவு தெளிவான வார்த்தை! குர்ஆன் வாயிலாகவே எச்சரிக்கை செய்தார்கள். அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து அடுத்தவர்களின் பொருளாதாரத்தை அபகரிக்கக்கூடிய நோக்கத்தில் இந்த வேலையை நீங்கள் செய்யாதீர்கள். திருக்குரான்ல 2வது அத்தியாயம் 188வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் இந்த வசனத்தை சொல்லி மக்களுக்கு இந்த சட்டத்தை சொல்கிறார்கள். வலா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், உங்களுடைய பொருளாதாரத்தை தவறான முறையில் உண்ணாதீர்கள். மக்களினுடைய அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்துக்கு நீங்கள் ஆசைப்படாதீங்க. அதெல்லாம் ஊழல், அதெல்லாம் மோசடி பொருளாதாரத்திற்கு நீங்கள் ஆசைப்படாதீர்கள், அதை நீங்கள் உண்ணாதீர்கள். இன்னும் அடுத்த வாசகத்தில் திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வ துதுலூ பிஹா இலல் ஹுக்காமி லிதஅக்குலு ஃபரீகம் மின் அம்வாலின் நாஸி பில் இஸ்மி, உங்களுடைய பொருளாதாரத்தை மக்களின் பொருளாதாரத்தை தவறான முறையில் உண்பதற்காக வேண்டி அதிகாரிகளுக்கு கொண்டு செல்லாதீர்கள். அதிகாரிகள்கிட்ட பணத்தை கொடுத்து காரியத்தை சாதிக்கிறது, அதிகாரிகளுக்கு பணத்தை கொடுத்து மக்களின் பொருளாதாரத்தை பாவமான முறையில் உண்பது, இந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபடாதீர்கள். வான்தும் தஅலமூன், தெரிந்து கொண்டே இதை செய்யாதீர்கள். இதெல்லாம் மதீனாவில் நடந்துச்சு. அல்லாஹ்வின் தூதர் இதை குறிப்பிடுகிறார்கள் என்றால் இதனுடைய பொருள் என்ன? மதீனாவில் யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ, யார் மக்களை நிர்வகிக்கிறார்களோ அவர்கள்ட்ட எதையாவது கொஞ்சத்தை கொடுத்து ஏனைய பிற மக்களினுடைய பொருளாதாரத்தை பாவமான முறையில் உண்பது, மோசடி செய்வது, ஊழல் செய்வது, இது நடைபெற்றதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க. திருக்குர்ஆன் மூலமாக இதனை கண்டித்தார்கள். இது கூடாது என்று சொல்ல ஊழலுக்கு எதிரான சாட்டையை நபிகள் நாயகம் சுரட்டினார்கள். இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, இதெல்லாம் கூடாது, அதிகாரிகளுக்கு பணத்தை கொடுத்து காரியத்தை சாதிக்கிற இந்த தப்பு பண்ணாதீங்க, இது பாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். அதே மாதிரி இந்த ஊழல்ங்கிறது எந்த வடிவத்திலையும் வரும் என்பதை புரிந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஆட்சியின் கீழ்நிலை அதிகாரிகளாக ஊழியர்களாக இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள்ட்ட இந்த ஊழலின் வாடை வந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. புகாரில் 7174வது செய்தி 7174, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜக்காத்து பொருட்களை வசூலிப்பதற்காக வேண்டி ஒருவரை அனுப்பி வைக்கிறாங்க. பனு அசத் என்கிற குலத்தை சார்ந்த இப்னுல் உத்துபியா, வேறு அறிவிப்பில் இப்னுல் உத்துஃபியான்னு வருது. அவர் அனுப்பி வைக்கிறாங்க. அவர் வசூலிச்சுட்டு வர்றார். வசூலிச்சுட்டு பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை கொண்டு வரும்போது 2ஆ பங்கு வைக்கிறார். ஒரு பங்கு ரசூல்லாட்ட கொடுத்து ஹாதா லக்கும், அல்லாஹ்வின் தூதரே இதெல்லாம் உங்களுக்குரியது. இன்னொரு பங்கை தனியாக பிரித்து ஹாதா உஹுதியலி, இது எனக்கு மக்கள் அன்பளிப்பாக தந்தார்கள். ரசூல்லா தான் அவரை வசூல் பிரதிநிதியாக நியமிக்கிறாங்க. மக்களின் தரக்கூடிய சதக்கா ஜக்காத்தை எல்லாம் வசூலித்து வருகிறார். 2 பங்கா பிரிக்கிறார். ஹாதா லக்கும், இது தாங்க உங்களுக்குரியது, அரசுக்கும் தந்தாங்க. ஓ ஹாதா உஹுதியலி,
இந்த பங்கு எனக்குன்னு மக்கள் தந்தது, எனக்கு அன்பளிப்பாக தந்தாங்க அப்படின்னு பிரித்து வைக்கிறார். பிரித்து வச்ச உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடும் கோபம். ரசூலுல்லாஹ் கோபம் வந்து மக்களுக்கு ஏதும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் மக்களையெல்லாம் வர சொல்லுங்க, மிம்பருக்கு வர சொல்லுங்கன்றுவாங்க, பள்ளிக்கு வர சொல்லுங்க எல்லாத்தையும் அப்படின்ட்டுவாங்க. அது போன்று சொல்லிவிட்டார்கள். எல்லா மக்களை பள்ளிக்கு வர சொல்லுங்க. மெம்பரில் ஏறிட்டாங்க. மெம்பரில் ஏறி அல்லாஹுவை ஹம்து ஸலவாத் ஓதி அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அதற்கு பிறகு ஒரு செய்தியை, இவருடைய இந்த செயல் தொடர்பான ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கை செய்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாபாலுல் ஆமில், என்ன இந்த வேலையாளினுடைய செயல் என்ன, இவருடைய விஷயம்தான் என்ன, நபாசுஹு, இவரை நாம் தான் ஒரு வேலைக்கு அனுப்பினோம், சதக்காவினுடைய பொருளை வசூலித்து வரக்கூடிய வேலைக்கு நாம் அனுப்பினோம், அவரும் போனார், போயிட்டு வந்துட்டு யக்கூல் சொல்கிறார், ஹாதா லக்க வ ஹாதா லீ, இது உங்களுக்குரியது இது எனக்குரியது என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஃபஹல்லா ஜலசஃபி பைத்தி அபீஹி வ உம்மிஹி ஃபயன்துரு ஐயுஹ்தா லஹு அம்லா, இவர் தன்னுடைய தாய் வீட்டிலேயோ தந்தை வீட்டிலேயோ உட்கார்ந்து பார்க்கட்டும், அப்போது இவருக்கு அன்பளிப்பு கிடைக்கிறதா என்று பார்ப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் கொப்பளிக்க கடும் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறார், நம்ம அனுப்பி வைக்கிறோம் வசூலிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி மக்கள் பொருளாதாரத்தை வசூலிக்க அனுப்பி வச்சா, அனுப்பி வச்சுக்கிட்டு அவரே பங்கு வைக்கிறார், இது உங்களுக்கு இது எனக்குங்கிறார். அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தவர் ரசூலுல்லாஹ் மெம்பரில் சொல்கிறாங்க, அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்ததுங்கிறார். எங்கே அவர் அப்பா வீட்டில் உட்காரட்டும், அவங்க அம்மா வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கட்டும், அப்போ இவரை தேடி அன்பளிப்பு வந்து கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். என்ன அன்பளிப்பு, உங்களுக்கு எதற்கு அன்பளிப்பு தர வேண்டும், இந்த கண்டனத்தை ரசூலுல்லாஹ் தெரிவிக்கிறாங்க. உங்களுக்கு எதுக்கு அவர் அன்பளிப்பு தர்றார், நீங்கள் ஜக்காத்தை வசூலிக்கிறீர்கள், அந்த வேலையில் ஒரு அதிகாரி, கிட்டத்தட்ட ஒரு அதிகாரி ரேஞ்சில் நீங்கள் இருக்கிறீங்க, அதிகாரி ரேஞ்சில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு பொருளாதாரத்தை தருகிறார்கள், அன்பளிப்பு என்று சொல்லி தருகிறார்கள் என்றால் நீங்கள் உங்கள் வேலையில் குறைபாடுகளை ஏற்படுத்த வேண்டும், அவர் தரக்கூடியவற்றை குறைத்து கணக்கு காட்ட வேண்டும். ஜக்காத்தை அவர் 100 ஒட்டகம் தர வேண்டிய இடத்துல 80 அப்படின்னு கணக்கு எழுதுறது, 50 ஒட்டகம் தர வேண்டிய இடத்துல 30, நீங்கள் 30 தந்தா போதும் கணக்கு எழுதுறது. இந்த மாதிரி ஒரு தீய நோக்கம் கொண்டு உங்களுக்கு தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி செஞ்சாங்க அர்த்தம் இல்லை, அப்படி தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பணிக்கு போகும்போது உங்களுக்கு எதுக்கு அன்பளிப்பு தரார், அன்பளிப்பு தரணும்னா நீங்கள் வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது உங்கள் பழக்கத்தில் முஹப்பத்தில் தரதா இருந்தால் அதுதானே, பிரியத்தில் நேசத்தின் பேரில் தரதா இருந்தால் எங்கே இருந்தாலும் தருவாங்கல்ல. கரெக்டாக இந்த வேலைக்கு வரும்போது கணக்கெடுக்க வரும்போது நாங்கள் கிஃப்ட்டு, அந்த நேரத்தில் ஏன் கிஃப்ட் வருது, அந்த நேரத்தில் கிஃப்ட் வந்து அதுக்கு அர்த்தம் வேறுன்னு புரியுதா இல்லையா. அப்போ ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க, எப்படி இவர் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார், இதெல்லாம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அங்கே மறுமை தொடர்பான ஒரு எச்சரிக்கையை முன்வைத்தார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். அப்போ ரசூலுல்லாஹ் பாருங்கள், ஆட்சியாளராக ஒரு ஸ்ட்ரிக்டான ஆட்சியாளராக இருக்கிறாங்க, ஊழலுக்கு எதிராக மோசடிக்கு எதிராக மக்கள் பணத்தில் பொது சொத்தில் கை வைப்பதற்கு எதிராக சாட்டையை சுழற்றக்கூடிய ஆட்சியாளராக ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. மக்கள் பணம், ஏழை எளியவர்களுக்கு செல்ல வேண்டிய பணம், அதில் கை வைப்பதை நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன், மக்களுக்குரியது கரெக்டாக வரணும். அந்த நேரத்தில் உங்களுக்கு அன்பளிப்புன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அந்த அன்பளிப்பை நீங்கள் பெறக்கூடாது, அதை மீறி நீங்கள் பெறுவீர்கள், ஆனால் அதுவும் பொது பணம் தான், உங்களுக்குரியது அல்ல, நீங்கள் ஏதோ கணக்கை மாற்றி காட்டுவதற்காக வேண்டிய தீய நோக்கத்தில் உங்களுக்கு தரப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி அந்த அந்த டேபிளுக்கு கீழே உள்ள டீலிங் வாங்கல, அண்டர் டேபிள் டீலிங், இந்த வேலையை வைத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறாங்க. அப்போ எப்பேற்பட்ட ஊழலுக்கு எதிரான ஒரு கண்டனத்தை ரசூலுல்லாஹ் பதிவு செய்கிறாங்கன்னு பாருங்க. இதே போல முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, ஹைபர் யுத்தம். அந்த யுத்தத்தில் ஒருத்தர் கொல்லப்படுறார். சஹாபாக்கெல்லாம் அவரை பற்றி ஃபுலானுன் ஷஹீத் அப்படிங்கிறாங்க. அவர் ஷஹீத்பா, அவர் ஷஹீத் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரும்பொழுது, இந்த செய்தி வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை அவர் ஷஹீத் கிடையாதுங்கிறாங்க. சஹாபாக்கள் சான்றளிக்கிறார்கள் அவர் ஷஹீத், உயிர் தியாகி என்று. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், இல்லை அவர் ஷஹீத் அல்ல. ஏன், கல்லா இன்னி ரஐதுஹு ஃபின்னாரி, அவரை நான் நரகத்தில் பார்த்தேன். யார், எல்லோரும் சஹாபாக்கள்லாம் யார் ஷஹீத் என்று சொல்கிறார்களோ அவர் குறித்து நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, கல்லா இன்னி ரஐதுஹு ஃபின்னார், நான் அவரை நரகத்தில் பார்த்தேன். என்ன காரணத்தினால, ஃபி புர்தத்தின் அலைஹா அவ் அபாஅத்தின், ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டதற்காக அவர் நரகத்தில் இருப்பதை நான் பார்த்தேன். போரில் வெற்றி கிடைத்த கனிமத்து பொருள், அதில் போர்வையும் இருக்கிறது. அந்த போர்வையை உரிய விதத்தில் உரிய நபர்களுக்கு பங்கு வைப்பதற்கு முன்பே அவர் எடுத்து விட்டார். போர்வை எடுத்து வச்சுக்கிட்டார், பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டார். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு போர்வையை பங்கு வைப்பதற்கு முன்பே அவர் எடுத்துக்கொண்டு விட்டார். ஆகையினால் அவரை நான் நரகத்தில் பார்த்தேன், அவரை ஷஹீத் என்று சொல்லாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கங்கிற செய்தியை முஸ்லீமில் பார்க்கணும். இதே கருத்தில் புகாரில் அமைந்த மற்றும் ஒரு செய்தி,
4234. இதே ஹைபரில் நடக்குது. ஹைபர் யுத்தம், அதில் வெற்றி கிடைக்கிறது. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் தங்கமோ வெள்ளியவோ நாங்கள் அடையவில்லை. இன்னமா கனிம்னா அல் பக்கர ஒல் இபில ஒல் மத்தா, நாங்கள் ஒட்டகத்தையும் மாட்டையும் ஆட்டையும் கனிமத்து பொருட்களாக பெற்றுக்கொண்டோம். அந்த கனிமத்து பொருட்களை பெற்றுக்கொண்டு வந்தோம். அப்போ ரசூலுல்லாஹ்வினுடைய ஒரு பணியாளர், அவர் பேர் மிதஅம். மிதஅம் என்பது அவருடைய பெயர். ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தில் சரக்கு ஏற்றுறது, பொருளை ஏற்றுறது இறக்குறது, இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்திலிருந்து பொருளை இறக்குறாரு அல்லது ஏற்றுறார். ஏதோ ஒரு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது எங்கிருந்தோ ஒரு அம்பு வந்து விட்டது. எங்கிருந்தோ வந்த அம்பு நபிகள் நாயகத்தின் பணியாளர் மிதஅம் என்பவரை தாக்கிவிட்டது. அம்பு அவரை தாக்கிருச்சு, மௌத்தாயிட்டார். மௌத்தான உடனே மக்கள்லாம் ஃபகாலன் நாசு, மக்கள் எல்லாம் சொன்னார்கள், ஹனி அன் லஹு அஷ்ஷஹாதா, தோ இது ஷஹாதத்து கிடைச்சிருச்சு இவருக்கு. பாருங்க, எங்கிருந்தோ வந்த அம்பு இவரை தாக்கி விட்டது. எதிரிகள் தான் அடிச்சிருப்பாங்க, நம்ம யுத்தம் முடிச்சுட்டு திரும்பி போகிறோம், அப்போ எதிரிகள் யுத்தத்தில் கொண்டதற்கு சமம், ஆகவே இவருக்கு ஷஹாதத்து கிடைத்து விட்டது என்று மக்கள் நாங்கள் பேசிக்கொண்டோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் வந்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பல் இல்லை, இவர் ஷஹீத் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளர் தான் மிதஅம், இவர் ஷஹீத் அல்ல. வல்லதி நஃப்சி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணையாக, இன்ன ஷம்லத்த அல்லதி அசாபஹா யௌம ஹைபர் மினல் கனாயிம் லம் துசிபுஹால் மகாசிம், கனிமத்தில் கிடைத்த பொருட்கள், ஹைபரில் கனிமத்தாக கிடைத்த பொருட்களில் பங்கு வைக்கப்படுவதற்கு முன்பே ஒரு போர்வையை இவர் எடுத்துக்கொண்டு விட்டார். மிதஅம் என்பவர் ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளர். அவர் ஒரு போர்வை எடுத்துக்கொண்ட காரணத்தினால இவர் நரகத்தில் இருக்கிறார், நரகத்தில் கொழுந்து விட்டறியக்கூடிய நரகத்தில் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்படி சொன்ன உடனே இன்னொருத்தர் வர்றார், 2 வாரம் எடுத்துக்கிட்டு வர்றார். நான் இந்த ரெண்டையும் பங்கு வைக்கிறதுக்கு முன்னாலே எடுத்துட்டேன் அப்படின்னாரு. பங்கு வைக்கிறதுக்கு முன்னாலே இப்போ இந்த வாரம் எடுத்துட்டியா, நரகத்து நெருப்பினாலான வார் அப்படின்ன உடனே இந்தாங்க சொல்லி போட்டார். இந்தாங்க, யாருன்னு தெரியல, யாரோத்தர் வர்றாரு, இந்தாங்க 2 வாரு, இதை நான் பங்கு வைக்கிறதுக்கு முன்னாலே எடுத்துட்டியா, இது நரக நெருப்புக்குரியது தான், நரக நெருப்பை தான் கையில் வைத்து கொண்டிருக்கிறாயின்னு உடனே டக்குன்னு கீழே போட்டு போயிட்டார். இது புகாரில் 4234வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், கனிமத்து பொருட்கள் என்பது ஏழை எளிய மக்களுக்கு போய் சேர வேண்டியது. பொதுமக்களில் கிட்டத்தட்ட அது பொதுமக்களின் சொத்து, தகுதியுடைய மக்களுக்கு பங்கு வைக்கப்படணும். நபிகள் நாயகம் தகுதியுடையவர்களுக்கு பங்கு வைப்பாங்க, போரில் பங்கெடுத்த வீரர்களுக்கு பங்கு வைப்பாங்க. ரசூலுல்லாஹ் பங்கு வைத்ததற்கு பிறகுதான் அது உரிய விதத்தில் போய் சேரும். அப்போ கனிமத்தில் போர் வீரர்களுக்குரியதும் இருக்கிறது, ஏழை எளிய மக்களுக்கு போய் சேர வேண்டிய பொது சொத்தும் அதில் அடங்கி இருக்கிறது. அது ரசூலுல்லாஹ் தான் பிரிப்பாங்க. ரசூலுல்லாஹ் பங்கு வைத்து கொடுப்பதை மூமின்கள் முஸ்லிம்கள் போரில் பங்கெடுத்த வீரர்கள் திருப்திப்படணும், பொருந்தி கொள்ளணும். இது மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வரைமுறை. அதில் பங்கு வைக்கப்படுவதற்கு முன்பே ஒருவர் ஒரு பொருளை எடுத்து விட்டால், அது போர்வையாக இருந்தால் கூட அந்த ஊழலை கூட நான் சகித்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஊழலுக்கு எதிராக ஒரு போர்வையை தவறான முறையில் எடுத்து விட்டால், பொதுமக்களின் சொத்திலிருந்து ஒரு போர்வை பறிபோனால் கூட இவ்வளவு கடும் எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய ஆட்சியாளராக நபிகள் நாயகம் இருந்திருக்கிறார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி முறை. இன்றைக்குள்ள ஆட்சியாளர்களுடைய முறை என்ன, போர்வை என்ன, பல கோடிகளை திமிங்கலம் போல் விலங்கிக் கொள்கிறார்கள். ஆட்சியாளர்களுக்கே தெரிகிறது, தெரிந்தும் அதை கண்டும் காணாமல் இருக்கிறார்களா இல்லையா? இதில் தான் மோசடி பண்ணணும், அதில் தான் ஊழல் பண்ணணுங்கிற வரையறையே இல்லை. எல்லாவற்றிலையும் மோசடி ஊழல் மிகைத்து விட்டது. அண்மையில் கூட நீங்கள் பாருங்கள், டெல்லியில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த ஏஐ சார்ந்த ஒரு உச்சி மாநாடு நடக்குது. ஏஐனாலே இப்போ எவ்வளோ ஹைடெக்காக வரணும். அந்த உச்சி மாநாட்டில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார். என்னவா, பொம்மையில் செஞ்ச ஒரு பெரிய விமானம்னு வைங்களேன், ஒரு விமானத்தை வச்சுக்கிட்டு இங்கேருந்து அங்கேருந்து இங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறார். ஏஐ மாநாடு. ஏஐ மாநாட்டில் என்னப்பா, கையில் ஒரு பெரிய விமானத்தை வச்சுக்கிட்டு இங்கேருந்து இங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன விமானம், பெரிய ஹைடெக் கருவியில் பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தா டெர்மாக்குள்ளே பண்ணியிருக்கு. அவர் கையில் ஒரு பெரிய சைஸில் வைத்துக்கொண்டு இப்படி சரிக்கிறார். அப்படி சரிகிறது பார்த்தீர்களா, இப்படி சரிகிறது பார்த்தீர்களா, நடுவில் வழி இருக்குதுல்ல, இங்கிருந்து அங்கே விடுறாரு. இது ஏஐ மாநாட்டில் நடக்கிற கூத்து. ஒரு கல்லூரி நிறுவனம் அதை கொண்டு செல்கிறது. விட்டால் நம்ம பிள்ளைங்களே பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ இது எங்கள் கல்லூரி நிறுவனம் தயாரித்திருக்கிற பெருமை மிகு பொருள், அதை நாங்கள் காட்சிப்படுத்துகிறோம்னு ஏஐ மாநாடு வரையிலையும் கொண்டு போய் ஏமாத்திருக்கிறாங்கன்னா, இதன் பின்னணியில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கும், எவ்வளோ மோசடி நடந்திருக்கும். தங்களுடைய கல்லூரியை பிரபலியப்படுத்துவதற்கு யார் யாரெல்லாம் பார்த்து இதை கொண்டு போய் காட்சிப்படுத்துறதா இருந்தால் மூளை உள்ள யாராவது இதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா? எப்படி அனுமதி கொடுக்குறாங்க? அதே கல்லூரி நிறுவனம் பண்ண இன்னொரு ஏமாத்துவல் என்ன தெரியுமா, ஒரு ரோபோ ஒன்று விட்டுருக்குறாங்க, காட்சிப்படுத்துகிறாங்க, எங்கள் கல்லூரி மாணவர்கள் தயாரித்த ரோபோ அப்படின்னு. அது வருது, அந்த எல்லாம் பார்த்தா ஆச்சரியப்படுறாங்க, சூப்பராக இருக்க, கை கொடுத்தா அது கை கொடுக்குது,
சுத்துனா சுத்துது, குட்டிகரண் அடிக்குனா குட்டிகரண் அடிக்குது, கிட்டத்தட்ட எல்லா வித்தையும் பண்ணுதுன்னு வைங்களேன். குரங்கு வித்த மாதிரி எல்லா வித்தையும் பண்ணுது. நிறைய பேசுது, நிறைய விஷயங்கள் அறிவார்ந்த விதத்தில் அது கருத்துக்களை சொல்லக்கூடிய வகையிலையும் இப்படி பல செயல்பாடுகளை செய்யுது ரோபோ. அது என்ன கடைசியில் என்னடா இது, எப்படி மாணவர்கள் இவ்வளவு அறிவாக இந்த ரோபோவை தயாரிச்சாங்கன்னு பார்த்தா சீனாவில் தயாரித்த ரோபோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க. சீனாவில் தயாரித்த அந்த ரோபோவை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பணம் கொடுத்து வாங்கி அதை எங்கள் கல்லூரி மாணவர்கள் தயாரித்தார்கள் என்று சொல்லி ஏஐ உச்சி மாநாட்டில், அந்த உச்சி மாநாட்டில் தான் யார் யாரெல்லாம் பங்கெடுக்கிறார், சுந்தர் பிச்சை பங்கெடுக்கிறார், உலகத்தில் உள்ள பல்வேறு தலைவர்கள் பங்கெடுக்கக்கூடிய உச்சி மாநாடு. அப்போ பல்வேறு உலக தலைவர்கள் பங்கெடுக்கக்கூடிய உச்சி மாநாட்டில் பில்கேட்ஸ்லாம் கூட வரமாட்டேன்ட்டார். அவருக்கும் அழைப்பு இருக்கு. அவர் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் ஒரு பேர்லாம் அடிபட்டுச்சுல, அதனால் என்ன நான் வரல, இந்த நேரத்தில் நான் வரல, மீடியாக்காரங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்கன்னு பயந்துக்கிட்டு, இப்போ மோடி வகைராக்கள் எல்லாமே அப்படித்தானே இருப்பாங்க, மீடியாக்காரங்க கேள்வி கேட்பாங்கன்னு பயந்துக்கிட்டு நான் வரமாட்டேன்ட்டார். அப்போ பாருங்கள், பல பல தலைவர்கள் பங்கெடுக்கக்கூடிய மாநாட்டில் டெர்மாக்கோலை வச்சு விமானம் உச்சி மாநாடு, சைனாவில் உள்ள தயாரித்த பொருளை நான் எங்கள் மாணவர்கள் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி அங்கே விளம்பரப்படுத்துகிறார்கள். உலக அரங்கில் இந்தியாவுக்கு பெரும் தலைக்குனிவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்குறோம். அப்போ இந்த செய்தி நமக்கு எதை சொல்லுது, இதை காட்சிப்படுத்துறதுக்கு போகிறாங்கன்னா பல பேருக்கு பணம் கொடுத்து, அண்டர் டேபிள் சொல்லுவாங்கள்ல, டேபிள் கீழே பல பேருக்கு பணம் கொடுத்து அங்கே போய் பதிவு செஞ்சால் தானே இது சாத்தியம். அப்போ பல வகையில் இந்த விவகாரத்தில் ஊழல் நடந்திருக்கிறது, அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வகையிலையும் ஊழலை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாங்க. ஊழல்ங்கிறது எந்த ஒரு போர்வையாக இருந்தாலும் சரி, சின்ன ஊசியாக இருந்தாலும் சரி, அதுக்கு எதிராக கடும் கண்டனத்தை, மக்கள் பணமாக அதில் கை வைக்கக்கூடாது, யாரும் கை வைக்கக்கூடாது. ஒரு பேரித்தம்பளமாக இருந்தாலும் சரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் ஹசன் சதக்காவினுடைய பேரித்தம்பளம், பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய வீடும் மஸ்ஜித் நபி பள்ளிவாசலும் பக்கம் பக்கமாக இருக்கும். பள்ளிவாசலில் சதக்காவினுடைய பேரிச்சம்பளத்தை குவிச்சு வச்சுருப்பாங்க. ஹசன் என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை அதுலேருந்து ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்து சாப்பிட்றாரு, வாய்க்குள்ளே போடுறாரு. போட்ட உடனே நபிகள் நாயகம் இதை பார்க்குறாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஹசன் அவர்களை நோக்கி, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி சொல்கிறார்கள், கிஹ் கிஹ், துப்பு துப்புங்கிறாங்க. கிஹ்னா என்ன, சி அப்படிங்கிறாங்க, சி துப்பு துப்பு என்று சொல்லிவிட்டு, அமா ஷஅந்த, நீ உணர மாட்டாயா, அறிந்து கொள்ள மாட்டாயா, அன்னா லா நஅகுலு சதக்கா, நாம் நபியின் குடும்பத்தாராகிய நாம் சதக்காவின் பொருட்களை சாப்பிடக்கூடாது, இது உனக்கு தெரியாதா? வேறு வேறு அறிவிப்புகளை தெளிவாக வருகிறது. அஃபலா தஅலமு அன்ன ஆல முஹம்மதின் லா தஅகுலுஹு சதக்கா, முஹம்மதின் குடும்பத்தாராகிய நாம் சதக்காவை உண்ண மாட்டோம், இது உனக்கு தெரியாதா? யார்கிட்ட? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. பேரித்தம்பள குவியல் பக்கத்தில் வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள்னா அப்போ அவங்க விளையாட்டு பருவம், அந்த பருவத்தில் இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். சின்ன பிள்ளை விளையாடுற பருவம், என்ன பொருள்னு தெரியாமல் பேரிச்சம்பளத்தை ஒரு துண்டு எடுத்து, ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்து சாப்பிட்றாங்க. அதை கூட ரசூலுல்லாஹ் விட மாட்டேங்கிறாங்க, துப்புங்கிறாங்க. வாயில் விரல விட்டு அந்த பழத்தை எடுத்து வெளியே போட்டு விட்டார்கள். கடும் கண்டனத்தை அந்த சிறுவனிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நபியின் குடும்பத்தாராகிய நாம இந்த சதக்கா பொருளை சாப்பிடக்கூடாதுப்பா, தொடக்கூடாது, தெரியாதா அவனுக்கு என்று கண்டனத்தை பதிவு பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து பாதையில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, மஸ்ஜித் நபிக்கு பக்கத்தில் கீழே ஒரு பேரிச்சம்பளம் கிடக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் பாதி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு பேரித்தம்பளம் இருந்தது, எடுத்து வாய் கிட்ட வரையும் கொண்டு போயிட்டாங்க, சாப்பிடலாம் என்று நினைத்தேன், இன்னி ஹஷீத்து அன் தக்கூன சதக்கா, அது சதக்கா பொருளாக இருக்குமோ என்று பயந்து நான் அப்படியே போட்டு விட்டேன். ஏன்னா மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் இருக்குதுன்னா அது என்ன சதக்கா பொருளாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு சாத்தியம் இருக்கிறது. அப்போ அது சதக்கா பொருளாக இருந்தால் நபியோ நபியின் குடும்பத்தாரோ சாப்பிடக்கூடாது, அன்பளிப்பாக இருந்தால் சாப்பிடலாம். அன்பளிப்பு என்பது ஒரு பிரியத்தின் பேரில் கொடுப்பது, சதக்கா என்பது தர்மம் என்பது இறக்கப்பட்டு கொடுக்கிறது. ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க, வறியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு இறக்கப்பட்டு கொடுத்தா அதுக்கு பேர் சதக்கா. அன்பின் நிமித்தமாக நம்ம கொடுத்தோம்னா அது அன்பளிப்பு. அன்பளிப்பு என்பது யாருக்கும், பணக்காரனுக்கும் கொடுப்பாங்க, செல்வந்தர்களும் கொடுப்பாங்க, ஏழைக்கும் கொடுப்பாங்க. சதக்கா என்பது ஏழைகளுக்கு மட்டும் கொடுக்கப்படுகின்ற ஒன்று. அப்படி ஏழைகளுக்கு மட்டும் இறக்கப்பட்டு கொடுக்கப்படுகிற சதக்கா இருக்கிறது அல்லவா, அது நபியும் சாப்பிடக்கூடாது, நபியின் குடும்பத்தாரும் சாப்பிடக்கூடாது. அது சட்டம், மார்க்கத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற சட்டம். அந்த சட்டத்தின்படி ஒரு பேரிச்சம்பளத்துண்டை சாப்பிட்றத ஹசனுக்கு கண்டிக்கிறாங்க. தான் ஒரு பேரித்தம்பளத்தை எடுக்கிறது, ஆக இது தர்ம பொருளாக இருந்துட்டு என்ன செய்யறது, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு யாரும் ஒரு பொருளை கொண்டு வந்து இருந்தாங்க, இதை சாப்பிடுங்கன்னு பாலை கொண்டு வந்து தருவாங்க, பழங்களை கொண்டு வந்து தருவாங்க. தந்த ரசூலுல்லாஹ் கேட்குற முதல் கேள்வியே இது ஹதியாவா சதக்காவா அப்படின்னு கேட்பாங்க. கொண்டு வரீங்களே, எனக்கு தானே தரீங்க,
எனக்கு ஹதியாவாக அன்பளிப்பாக தருகிறீர்களா, அல்லது என் மீது இறக்கப்பட்டு சதக்காவாக நீங்கள் தருகிறீர்களா? அன்பளிப்பு என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்வார்கள், இல்லை இது சதக்கான்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்கள், சதக்கான அது ஏழைகளுக்குரியது. ஏழைகளுக்குரிய அந்த பொருளாதாரத்தில் ஒரு பேரித்தம்பள துண்டாக இருந்தாலும் சரி, யாரும் நம்ம குடும்பத்தார் சாப்பிடக்கூடாது. எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. இதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு முறை தம்முடைய கணவர் அலி ரலியல்லாஹு அவங்க இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, வீட்டு வேலை பார்த்து கையெல்லாம் காய்ச்சி போச்சு, என்ன செய்த நேரத்தில் கடுமையாக வலிக்குதுங்கிறாங்க. அப்போ அவங்க அலி அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சில அடிமைகள்லாம் வந்திருக்கிறாங்க, உனக்கு வேணும்னா நீ போய் ஒரு காதிம் ஒரு பணியாளர் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேளு அப்படிங்கிறாங்க. இதை அறிந்து கொண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரிய மகள் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இல்லை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் இருந்தாங்க. இப்போ ஆயிஷா அவங்க இடத்துல ஃபாத்திமா அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் பார்த்து கையெல்லாம் பாருங்கள், மாவு திருவி திருவி கையெல்லாம் வலிக்குது, கடுமையாக வலிக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு அடிமைகள் வந்திருப்பதை நான் கேள்விப்பட்டேன், அதிலிருந்து எனக்கு ஒரு பணியாளர், ஒரு காதி, ஒரு பணியாளரை எனக்கு தர சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்தால் இந்த செய்தியை சொல்லுங்கன்னு ஆயிஷா இடத்துல சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க கிளம்பியதற்கு பிறகு, புறப்பட்டு சென்றதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ஆயிஷா அவர்கள் நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க, ஃபாத்திமா வந்தாங்க, காதிம் வேணுமா, ஏதோ அடிமைகள்லாம் வந்திருக்கிறாங்களாமே, ஒரு காதிம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியான ரசூலுல்லாஹ் ஜுப்பாவை மறுபடியும் போட்டுக்கிட்டு தார் வீட்டுக்கு போகிறாங்க. தன்னுடைய மகள் ஃபாத்திமா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஃபாத்திமா அவர்களும் அலி அவர்களும் உறங்குவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தோம்னே எஞ்சி உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும்போது சொல்கிறாங்க, இந்த காதிம் கேட்டிங்களா, காதிமை விடுங்க, அலாஹு அல்லிமுக்குமா ஹைரம் இம்மா சஅல்துமானி, நீங்கள் இருவரும் என்னிடத்தில் எதை வேண்டினீர்களோ அதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லித்தரவா? அவங்க கேட்டது என்ன, காதிம் பணியாளர் வேணும்னு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் பணியாளர் கேட்டிங்களா, அதை விட சிறந்ததை சொல்லித்தரவா? என்ன சொல்லித்தராங்க ரசூலுல்லாஹ்? நீங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது 33 தடவை சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுங்கள், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுங்கள், 34 முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள். ஃபஹுவ கைருன் லக்குமா மின் ஹாதிமின், இது உங்கள் இருவருக்கும் ஒரு ஹாதிம் கிடைப்பதை விட, ஒரு பணியாளர் கிடைப்பதை விட சிறந்தது. நீங்கள் உறங்க செல்வதற்கு முன்பாக சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33, இதை சொல்லுங்க, இது உங்களுக்கு சிறந்தது அப்படிங்கிறாங்க. அஹ்மதனுடைய அறிவிப்பில் வருகிறது, அஹ்மதில் 838 இதே செய்தி எப்படி வருகிறது என்றால், ஹாதிமை நீங்கள் கேட்குறீங்க, வல்லாஹி லா உஅத்தியக்குமா, அல்லாஹ் மீது ஆணையாக உங்களுக்கு நான் ஹாதிமை தர முடியாது. ஏன் தர முடியாது? உங்களுக்கு ஹாதிமை தந்து விட்டு வஅதஉ அஹ்ல சுஃபத்தி தத்துவா புத்துனும், திண்ணை தோழர்கள் வயிறு ஒட்ட, வயிறு நிரம்பாமல் பசியினால வயிறு ஒட்ட சுருங்கி போய் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் அப்படி வயிறு சுருங்கிய நிலையில் நான் விட முடியுமா? எப்படி கேட்குறாங்க பாருங்க. நீங்கள் ஹாதிமை கேட்குறீங்க, நான் திண்ணை தோழர்களை பார்க்கிறேன், அவர்கள் வயிறு சுருங்கிய நிலையில் இருக்கிறார்கள், இந்த ஹாதிமை விற்று அதன் மூலம் கிடைக்கிற பொருளாதாரத்தில் திண்ணை தோழர்களின் பசியை போக்குவதற்கு நான் முதலிடம் கொடுப்பேன் ஒழிய உங்களுக்கு தர இயலாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட 838வது இலக்கத்தில் பதிவான அந்த செய்தியில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கணும். இங்கே ரசூலுல்லாஹ் என்ன ஹாதிமை கேட்குறாங்க, நீங்கள் எப்படி பார்க்கணும்? இப்போ நீங்கள் தான் உங்கள் ஒரு மாவட்டத்தில் கலெக்டர், உங்கள் மக வர்றாங்க, நீங்கள் கலெக்டராக இருக்கும்போது உங்கள் மக வந்து கேட்குறாங்க, நீங்கள் தான் சிஎம் அப்படி வைங்க, உங்கள் மக வந்து எனக்கு வேலை பார்க்க ஒரு வேலையால் அனுப்பி வைங்க அப்படின்ன உடனே, உட்காருமா, வேலையாலாம் வேண்டாம், இதை விட சூப்பராக ஒன்று சொல்ல போகிறேன். அப்போ அவங்க நினைப்பாங்க, என்ன வேலையாள், ஒரு வேலையாள் வேண்டாம், இதை விட சூப்பர்னா என்னென்னு தெரியலையே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தூங்கும்போது 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்கள். நீங்கள் கேட்டதை விட சிறந்ததுண்ணா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அந்த தஸ்பீஹ்லாம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன், எனக்கு ஹாதிம் வேணும், அதை சொல்லுங்கன்னா, செலவுக்கு 1 லட்ச ரூபா பணம் தாங்கன்னு உங்கள் மகன் கேட்குறாங்க, உங்கள் மகன் கேட்குறாங்க, அதை விட சிறந்ததை சொல்லவா? சொல்லுங்கள், நம்ம 1 லட்ச ரூபா கேட்டோம், நம்ம அத்தா நமக்கு எப்படியும் ஒரு 2 லட்ச ரூபா தருவார் போல இருக்கு, அவர் கொடுக்குற பில்டப்பை பார்த்தா ஒன்றும் இல்லைப்பா, ஒழு செஞ்சுட்டு ஒரு 2 ரக்கா தொழு அப்படின்ன உடனே, போங்கத்தா உங்கள் 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 பேச்சே வேண்டான்ட்டுருவார். 2 ரக்கா தொழுறது எங்களுக்கு தெரியும், 1 லட்ச ரூபாய் தாங்க, எங்களுக்கு செலவுக்கு பணத்தை தாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் அங்கே பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல ஹாதிமை கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் யாரை பார்க்குறாங்க? சொந்த மகளை விட அஹ்லு சுஃபாவை பார்க்குறாங்க, திண்ணை தோழர்களை பார்க்குறாங்க. அவங்க வயிறு ஒட்டிய நிலையில் இருக்கிறாங்க, பசி பட்டினியில் இருக்கிறாங்க, அவங்க வயிறு ஒட்டிய நிலையில் விட்டு விட்டு உங்களுக்கு நான் தர முடியுமா? நீங்கள் தஸ்பீஹ் பண்ணுங்க, அதை விட சிறந்தது. அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள்.
நபியின் குடும்பத்தார் எந்த வகையில் சிறப்பு பெறுகிறார்கள் என்றால், நபி அவர்கள் நெருக்கடியான காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வச் செழிப்பாக தம்முடைய குடும்பத்தை மாற்றுவதற்குரிய அத்தனை சூழல் இருந்த போதிலும் தம்முடைய குடும்பத்தாரை வசதி வாய்ப்பில் செழிக்க விடவில்லை, வறுமையில் உழல விட்டார்கள். அந்த வறுமையை அவர்களின் குடும்பத்தார் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டார்கள். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாக இருந்தாலும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தாலும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாக இருந்தாலும், ஏனைய பிற மனைவிமார்களாக இருந்தாலும், அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அத்தனை அறிவுரைகளுக்கும் கட்டுப்பட்டு இந்த உலக வாழ்க்கையில் அவ்வளவு வறுமையை பட்டார்கள். அவ்வளவு வறுமை, அவ்வளவு கஷ்டம். நினைச்சு பாருங்க, மக்கா மதீனா பல நிலப்பரப்புக்கு அவங்க தான் மன்னர், குடும்பத்தில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. கைதிகள் வர்றாங்க, யார் யாருக்கும் அள்ளி கொடுக்குறாங்க. சொந்த மகள் எனக்கு ஒரு பணியாளர் தாங்க, கையை பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, உனக்கு தர இயலாது, நான் திண்ணை தோழர்களை தான் பார்ப்பேன் என்று சொன்ன அந்த அணுகுமுறை இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நிலைமை என்ன? இப்படியா இருக்கிறது? பதவி பட்டங்கள் எல்லாமே எப்படி செல்கிறது? குடும்பம், அந்த கட்சி இந்த கட்சி, இந்த எந்த பாகுபாடும் இல்லாமல் அத்தனை பேருமே என்ன, அவங்க சொந்த பந்த மாமா மச்சான் இதை பார்த்தான பதவிகள் போகிறது, அதிகாரங்கள் செல்கிறது. அதில் கூட பாருங்க, அவங்க ரசூலுல்லாஹ் சொன்ன ஆலோசனை ஏற்றுக்கொண்டார்கள். தஸ்பீஹ் செய்ய சொன்னாங்கல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அன்னைக்கு சொன்னதுக்கப்புறம் நான் தூங்கும்போது கரெக்டாக அந்த தஸ்பீஹை செஞ்சிருவேன், தஸ்பீஹை நான் விட்டதே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அதை கேட்குற ஒருத்தர், அவர் ஈராக் வாசி, அவர் கேட்குறாரு, ஒலா லைலத்தை சிப்பின் யுத்தம் நடைபெற்றது, அன்னைக்கு கூட நீங்கள் விடலையா? இவர் எங்கே போயிட்டாரு? சிப்பினுக்கு போயிட்டார். அலி அவர்களுக்கும் முஆவியா அவர்களுக்கும் நடைபெற்ற சண்டை, ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஹிஜ்ரி 30, 36, 37 நடைபெறக்கூடிய நிகழ்வு. அதுக்கப்புறம் தான் அந்த செய்தியை சொல்கிறாருன்னு அப்போ அர்த்தம். சிப்பின் நடந்துச்சு, அப்போ கூட நீங்கள் விடலையா? அலி அவர்கள் பதில் சொன்னாங்க, உங்களுக்கு நீங்கள் சிப்பின் ஆரம்பிச்சிட்டீங்களா, சரி போச்சு விடுங்க. ஒலா லைலத்த சிப்பின் யுத்தத்தின் போதும் நான் இந்த தஸ்பீஹ் செய்வதை விடவில்லை. யுத்த காலத்தில் இருந்த போதிலும் கூட, சிப்பின் யுத்தத்திலையும் கூட இந்த தஸ்பீஹை நான் விடவில்லைங்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அறிவுரையை எந்த சூழலில் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் எந்த சூழலில் சொன்னாங்க, ஆனால் அது விடாமல் கடைபிடிச்சிருக்கிறாங்க பாருங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறை. தம்முடைய குடும்பத்தார்கள் யாரும் இது மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் அவங்க தகப்பனார் இருக்கிறாங்க, அவங்க பாட்டனார் இருக்கிறாங்க, அவங்க கணவர் இருக்கிறாங்க, அவங்க மனைவி இருக்கிறாங்க என்பதை பயன்படுத்தி கொண்டு உலகத்தில் பல்வேறு ஆதாயங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். அவங்க மாமனோ மச்சானோ அரசியல் அதிகாரத்தில் இருந்து விட்டால் கூட அவர்களுடைய சொந்தக்காரர்களில் கடைசி நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட ஆதாயம் பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இந்த குடும்பத்தை காரணம் காட்டி ஆதாயம் பெறக்கூடிய ஒரு வாசல் திறந்து விடக்கூடாது என்பதற்காகவே அதை அடைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உலகம் உள்ள வரையிலையும் கூட லா நூரசு மா தரக்குனா சதக்கத்துன், நாங்கள் விட்டு சென்ற சொத்துக்களுக்கு யாரும் வாரிசாக முடியாது, எங்களுடைய குடும்பத்தில் உள்ள யாரும் வாரிசாக கூடாது, சதக்கா எல்லாமே தர்மமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரில் 6727வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பது பார்க்கும். ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு இன்னைக்கு யாரும் நபியின் வாரிசுன்னு வந்தால் கூட அவங்களுக்கு எது ஹராமு? சதக்காவை சாப்பிடக்கூடாது. மக்கள் தரக்கூடிய தர்ம பொருட்களை சாப்பிடுவதற்குரிய உரிமை அவர்களுக்கு இல்லை. இந்த ரசூலுல்லாஹ் ஜெயித்த அந்த சொத்துக்கள், இது ரசூலுல்லாஹ் வெற்றி பெற்ற இந்த சொத்துக்கள், இவைகளுக்கெல்லாம் நாங்கள் வாரிசாகவும் சொல்ல முடியாது. அப்படியான வாசலே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாசலை அடைக்கிறாங்க. ஊழலுக்கு அடிப்படை என்ன தெரியுமா? இந்த மாதிரி சொந்தம், அக்கா மகன், அண்ணன் பையன் அப்படின்னு பார்த்து பொறுப்பை கொடுக்குறாரு. தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் பொறுப்பை கொடுக்குறாரு. இவர் மச்சான், இவர் நண்பருடைய நண்பர், இவர் நம்ம பையனுக்கு நெருக்கமானவர், இவர் நம்ம தந்தைக்கு நெருக்கமானவர், இப்படி நெருக்கத்தை வைத்துக்கொண்டு நேசத்தை வைத்துக்கொண்டு பதவிகளை கொடுப்பது, இதெல்லாம் ஊழலுக்கு அடிப்படை. இதெல்லாம் மக்களின் பொது சொத்து ஏமாற்றப்படுவதற்கு உண்டான அடித்தளம். அந்த வாசலையும் ரசூலுல்லாஹ் அடைச்சிட்டாங்க. ஒரு ஆட்சியாளராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நிர்வகிக்கிற பொறுப்புகளை பார்த்து தகுதி உள்ளவர்களை பார்த்து கொடுத்தாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நமக்கு தெரியும். எப்பேற்பட்ட ஒரு சஹாபி. ஆரம்ப காலகட்டத்திலேயே மக்காவில் முஸ்லிம்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலையில் இருந்த போதே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். காபாவில் இருந்து கொண்டு தௌஹீத் என்கிற இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லி அடி வாங்கியவர், உதை வாங்கியவர். பல நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே பயணித்தவர். ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசத்தை பெற்ற ஒரு நபித்தோழர். அந்த அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அலா தஸ்தஅமிலுனி, எனக்கு ஏதாவது பொறுப்பு தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க.
நம்மளே ஏதாவது ஒரு உறுப்பில் என்ன நியமிங்களேன், எனக்கு ஒரு வேலையை தாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நேசத்தை பார்க்கல, அவர் அடிபட்டார் உதப்பட்டார் அதை பார்க்கல. அப்படின்னா கேட்குற ஆளுக்கெல்லாம் பொறுப்பை கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் எப்படி பார்த்தாங்கன்னா தகுதியாகி ஒரு ஃபிட்டா, பொறுப்புக்கு ஃபிட்டா அப்படின்னு பார்த்தாங்க. அபூதர்ட்ட நபிகள் நாயகம் சொன்னாங்க, யா அபாதர், அபூதர் அவர்களே, இன்னக லஈஃபுன், நீங்கள் பலவீனமானவர், வ இன்னஹா அமானத்துன், நீங்கள் கேட்கக்கூடிய பொறுப்பு என்பது அமானிதம், வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன், இது மறுமை நாளில் கைசேதமாகும், வ நதாமத்துன், வருத்தத்திற்குரிய அம்சமாகவும் மாறிவிடும், இல்லாமல் அஹதஹா பி ஹக்கிஹா, யார் இதனை உரிய முறையில் இந்த பொறுப்பை பயன்படுத்திக் கொள்கிறாரோ அவரை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் இது கை சேரும். இது அமானத்து. இந்த அமானத்தை சுமக்கிற அளவுக்குலாம் நீங்கள் ஆள் இல்லை, நீங்கள் பலவீனமான ஆள், நீங்கள் அதுக்கு அன்ஃபிட்டு. எவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாங்க பாருங்க. அபூதர் அவர்களே இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்வதில் அன்ஃபிட்டு கிடையாது, அவர் தியாகம் செய்யக்கூடிய ஆள். ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதில் அன்ஃபிட் அல்ல, நேசத்தை பெற்ற ஆள். பொறுப்பு என்று வரும் பொழுது அந்த பொறுப்பை நிர்வகிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அபூதர் அவர்களிடம் இல்லை. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, இவர்கிட்ட அந்த திறன் இல்லையே, இவர்கிட்ட அந்த தன்மை இல்லையே, கேட்கிறாருங்கிறதுனால கொடுத்து விட முடியாது, நமக்கு விருப்பமானவர் என்பதால் கொடுத்து விட முடியாது. மக்கள் விவகாரம் தொடர்பாயிற்றே, இது மக்களுடைய பொது சொத்து, இதில் ஏதாவது அவர் ஏமாற்றப்பட்டு விட்டால், அபூதர் அவர்கள் ஏமாற்றப்பட்டார்னா அதனால் இழப்பு யாருக்கு? மக்கள் பொது சொத்து ஏமாற்றப்பட்டுரும். அதனால் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அபூதர் அவர்களே, நீங்கள் பலவீனமான ஆள், நீங்கள் பொறுப்பு கேட்காதீங்க, உங்களுக்கு தரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. இதனுங்க அடிப்படை. ஒரு ஆட்சியாளருக்கு இந்த தன்மை இருக்கணும். இவர் தகுதியான கேட்குறாருங்கிறதுனால கொடுத்துடக்கூடாது. கேட்குறாங்கிறதுனால கொடுக்கறதுனால தான் நாட்டில் அவ்வளோ அவலங்கள் நடைபெறுகிறது. குஜராத்தில் பாலம் இடிந்து விழுந்ததல்லவா, எத்தனை உயிர்கள் பலியானது. 2022 குஜராத்தில் உள்ள மோர்பி நகரில் ஆற்றின் மேல் கட்டப்பட்டிருந்த கேபிள் பாலம் அறுந்து விழுந்ததில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 140 பேர் பலியாயிருக்கிறாங்க. இது எதனால் ஏற்படுது? தகுதியற்றவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுறது. பாலம் கட்டுறதுக்கு ஒருத்தர் புதுசாக அப்போ தான் அந்த கம்பெனியும் ஓப்பன் பண்ணியிருப்பான். அரசு அதிகாரிகள்கிட்ட தங்களுக்குள்ள நெருக்கத்தை வைத்துக்கொண்டு இந்த கான்ட்ராக்டர் எங்களுக்கு தாங்க, இந்த டீலிங்கை எங்களுக்கு தாங்க, நாங்கள் சூப்பராக பாலம் கட்டுவோன்றுவான். அப்படியா, நீயே வைத்துக்கொள், நெருக்கம் என்கிற காரணத்தினால கொடுப்பாங்க. அதை பார்த்தா தரம் இருக்காது. குஜராத்தில் ஏற்பட்ட பல்வேறு பாலம், இடிந்து விழுந்து பாலம், அதில் பல பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அத்தனை பாலமும் கட்டப்பட்டு 20 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை புதுசான பாலங்க, கட்டி 3 வருஷம் தான் ஆகுது, இடிஞ்சு விழுந்துருச்சு, 21 பேர் பலி. கட்டி ஒரு 2 வருடங்கள் தான் ஆகியிருக்கிறது, 1 வருடம் தான் ஆகியிருக்கிறது. அப்படியான குறைந்தபட்ச காலகட்டத்திலேயே கட்டப்பட்ட புதிய பாலங்கள் இடிந்து விழுந்தது. இந்த அவலம் எல்லா மாநிலங்களிலும் நடக்கிறது நம்முடைய நாட்டில். எதுக்கான என்ன காரணம்? இதில் தகுதியற்றவர்களுக்கு பொறுப்பை கொடுக்கிறது, நெருக்கத்தின் பேரில் பொறுப்பை கொடுப்பது. நபிகள் நாயகம் சொன்னார்கள் அல்லவா, இதா துய்யாத்தில் அமானத்து ஃபன்ததிரி ஸாஆ, அமானிதம் பால்படுத்தப்படுமையானால் மறுமை நாளை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு ஏற்ப அமானிதத்தை பேணாதவர்களுக்கெல்லாம் பொறுப்பை அள்ளி கொடுக்குறாங்க ஆட்சியாளர்கள். எனக்கு இவர் தெரிஞ்சவர், என் மனைவிக்கு வேண்டப்பட்டவர், இவர் மச்சானுக்கு வேண்டப்பட்டவர், என் பிள்ளைக்கு வேண்டப்பட்டவர், என் நண்பருக்கு வேண்டப்பட்டவர், இப்படி பொறுப்பை கொடுக்கறதுனால மக்கள் பணம் வீணடிக்கப்படுகிறது, மக்கள் உயிர் அதில் பலியாகக்கூடிய அவலம் ஏற்படுகிறது. அரசு எடுக்கிற டெண்டர் ஃபுல்லாக அப்படித்தானே, ஏலம் என்று சொல்வார்கள், முறையான ஏலமா? டெண்டரில் ஃபுல்லாக ஏலம் எடுக்கிறது யார்? எல்லா அரசு அதிகாரிகளோட தொடர்பில் உள்ளவங்க, நெருக்கமானவர்கள், தங்களுடைய நெருக்கத்தை பயன்படுத்தி கொண்டு தகுதியற்றவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த டெண்டர் போய் சேர்ந்துடும். இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் ரொம்ப கவனமாக கவனித்தாங்க. ரசூலுல்லாஹ் ஷார்ப்பான மைண்டு, எந்த வகையிலும் மக்கள் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது. நீங்கள் பாருங்கள், முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர் 2 பேர், யார்? ரபியா அவர்களும் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் இருவரும் பேசிக்கிறாங்க. அவங்க 2 பிள்ளைகள் குறித்து பேசிக்கிறாங்க. அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவருடைய மகன் ஃபதுல், ரபியா அவர்களுடைய ஒரு மகன். இப்போ இந்த 2 பேரை பற்றி பேசி, நம்ம 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, கல்யாண வயசு ஆகிப்போச்சு, ரசூலுல்லாஹ்ட்ட நம்ம அனுப்பி வைப்போம். நபிகள் நாயகத்திடம் அனுப்பி வைத்தால் சதக்காவை வசூலிக்கக்கூடிய ஒரு வேலையை கொடுப்பார். எல்லாரும் சதக்கா வசூல் பண்ணுறாங்கல்ல, அந்த வேலையை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், நம்ம பிள்ளைகளும் அந்த வேலையை பார்த்து கொள்வார்கள். அவ்வாறு நம்முடைய பிள்ளைகள் அந்த வேலையை பார்ப்பார்களே ஆனால் அசாபா மிம்மா யுசீபுன் நாஸ், மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறதோ அந்த பலனை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள். சதக்கா வசூலிக்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு தொகை உதவியாக கொடுப்பாங்கல்ல, ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்கல்ல, அதை நம்முடைய பிள்ளைங்க பெற்றுக்கொள்வார்கள். அவங்க கல்யாணத்துக்கு உதவியாக இருக்கும். அதனால் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க அனுப்பி வைப்போம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அலி அவர்கள் வர்றாங்க, எல்லாம் ஒரு குடும்பம் தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றாங்க. அலி அவர்கள் வரும்போது அலிகிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க, 2 பிள்ளைங்க வயசு ஆகிக்கிட்டே இருக்குல்ல, கல்யாணம் பண்ணணும்ல, பொருளாதாரம் மகர் கொடுக்க அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்ல,
அதனால ரசூலுல்லாஹ்ட்ட நாங்கள் அனுப்பி வைக்கலாம்னு இருக்கிறோம், இன்ன வேலையை கேட்டு அனுப்பி வைக்கலாம்னு இருக்கிறோம்னு அலி அவர்கள்ட்ட கருத்து கேட்குறாங்க. அப்போ அலி அவர்கள் சொன்னாங்க, லா தஃஅலா, அப்படி பண்ணிடாதீங்க. ஏன்? ஃபவல்லாஹி மா ஹுவ பிஃபாயிலின், ரசூலுல்லாஹ் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நீங்கள் குடும்பம்ங்கிறதுனால ரசூலுல்லாஹ்ட்ட போய் வேலை கேட்டீங்கன்னா அல்லாஹ்வின் தூதர் இதை செய்ய மாட்டார்கள், ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க. அலி அவர்கள் இந்த ஆலோசனையை சொன்ன உடனே ரபியா என்பவர் சொல்கிறார், எல்லாமே ஒரு குடும்பம் தானே, ரபியா அவர்கள் சொல்கிறார், வல்லாஹி மா தஸ்னஉ ஹாதா இல்லா நஃபாசத்தம் மின்க அலைனா, எங்கள் மேலே பொறாமப்பட்டு நீங்கள் சொல்கிறீங்க, எங்கள் பிள்ளைய நாங்கள் அனுப்பி வச்சா ரசூலுல்லாஹ் வேலை கொடுத்துருவாங்களோன்னு நீங்கள் பொறாமப்படுறீங்க, எங்கள் மேலே உள்ள பொறாமையினால் தான் இதை நீங்கள் சொல்கிறீர்கள். லக்கது நில்த சிஹ்ர ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமா நஃபிஸ்னாஹு அலைக்க, நீங்கள்லாம் ரசூலுல்லாஹோட சம்பந்தமே பண்ணிக்கிட்டீங்க, அவங்க மகளை கல்யாணம் பண்ணீங்க, உங்கள் மேலே நாங்கள் பொறாமையாப்பட்டோம், இப்படியே பேசுகிறாங்க. நீங்கள் ரசூலுல்லாஹ் மகளை கல்யாணம் பண்ணிட்டீங்க, ரசூலுல்லாஹ் குடும்பத்தில் ஒரு ஆள் ஆயிட்டீங்க, உங்கள் மேலே நாங்கள்லாம் பொறாமப்படலையே, நீங்கள் எங்கள் மேலே பொறாமப்படுறீங்க, எங்கள் பிள்ளைய அங்கே அனுப்ப வேண்டாங்கிறீங்க இப்படின்னு அலி அவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அலி அவர்கள் சொல்கிறாங்க, அப்படியா அப்படின்னு அனுப்பிடுங்க, நான் பொறாமப்படுறதா நினைக்கிறீங்களா, அர்சிலுஹுமா, உங்கள் விருப்பப்படியே 2 பேரையும் ரசூலுல்லாஹ்ட்ட அனுப்பி வைங்க அப்படிங்கிறாங்க. இருவரும் ரசூலுல்லாஹ்ட்ட போகிறாங்க, இருவரும் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறாங்க, வீட்டில் சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் துஹர் தொழுகைக்காண்டி பள்ளிவாசலில் இருக்கிறாங்க, இவங்க பொழுதுட்டு ராசலில் அறையில் ரசூலுல்லாஹ்வுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொழுகை முடிச்சுட்டு விட்டு ரசூலுல்லாஹ் அறைக்கு செல்லும் பொழுது இருவரும், அங்கே இளைஞர்கள் இருவரும் நிற்பதை பார்த்து இவங்க 2 பேரும் பார்த்துட்டாங்க, காதை பிடிச்சி உள்ளே கூப்பிட்றாங்க, வாங்க உள்ளத்துக்குள்ளே ஏதோ மறைச்சி வச்சிருக்கிற மாதிரி தெரியுது, என்னன்னு ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் இருவரும் உள்ளத்தில் மறைத்து வைத்ததை வெளிப்படுத்துங்கள், என்ன விஷயத்துக்கு வந்திருக்கிறீங்க சொல்லுங்க. வந்த விஷயத்தை சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அந்த அபர்ருன் நாசி வஅவ்ஸலுன் நாசி, நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர், உறவுகளெல்லாம் பேணக்கூடியவர், ஒக்கது பலகுனா நிக்கா, நாங்கள் திருமண வயதை அடைந்து விட்டோம், நீங்கள் மக்களுக்கு கொடுக்குற சதக்கா வசூல் பண்ணக்கூடிய பொறுப்பை எங்களுக்கு தந்தீங்கன்னா நாங்கள் சிறப்பாக செய்வோம், அதில் நீங்கள் மக்களுக்கு என்ன கொடுப்பீங்களோ அதையும் எங்களுக்கு தாங்க, நாங்கள் பலன் அடைந்து கொள்வோம் இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி அங்கே ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வாசலில் நிற்கிறாங்க. பேச்சை ஸ்டார்ட் பண்ணவுமே, ஆஹா இந்த பேச்சில் கேட்குறாங்க, சொந்தங்கிறதை வைத்துக்கொண்டு வேலை கேட்குறாங்க, இது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காத. அலி அவர்கள் சொன்ன மாதிரியே திரைக்கு அப்பால் இருந்து கண்டிக்கிறாங்க, இதை பற்றி கேட்காதீங்க, கிளம்புங்க கிளம்புங்கிறாங்க ஜைனப் அவங்க. அதை தெரியாமல் இவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசணும் ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அந்த 2 இளைஞர்கிட்ட சொன்னாங்க, இன்ன சதக்கத்தல்லா தம்பகிலி ஆலி முஹம்மதின், முஹம்மதின் குடும்பத்தாருக்கு சதக்கா பொருட்கள் ஆகுமானது அல்ல. இன்னமாஹி அவுசா ஹுன்னாஸ், இது மக்களின் அசுத்தம். சதக்கா என்பது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியது, நமக்கு இது அசுத்தம், நாம் இதை பயன்படுத்தக்கூடாது. ஆகவே நீங்கள் இந்த வேலையை கேட்காதீங்க, உங்களுக்கு தர இயலாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்துக்கு நேராக சொன்னாங்க. அதே நேரத்தில் அவர்கள் திருமணத்திற்குரிய ஏற்பாடாக 2 சஹாபி கூப்பிட்றாங்க, மஹ்மியா என்கிற ஒரு நபித்தோழரையும் நௌஃபல் என்கிற நபித்தோழரையும் அழைத்து, இவங்க 2 பேருக்கும் உங்கள் பொண்ணை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் தானே, அதனால் அவங்களையும் கேட்குறாங்க. மஹ்மியாட்ட கேட்குறாங்க, நீங்கள் இவருக்கு பொண்ணை கொடுக்குறீங்களா, நௌஃபல்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் பொண்ணை இவருக்கு கொடுக்குறீங்களா, நான் கல்யாணம் கொடுத்து வைக்கிறோம். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கென்று இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து அவர்களுக்குரிய மகர் ஏற்பாட்டை செய்தார்கள். அவங்க கேட்ட வேலையை கொடுக்கல. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊழலுக்கு எதிரான செயல்பட்டுருக்கிறாங்கன்னு பாருங்கள். மற்றவங்களுக்குலாம் அள்ளி கொடுத்தாங்க, சொந்த பத்தங்களுக்கு கொடுக்க மறுத்தாங்க. காரணம் என்ன? இது பொதுமக்கள் சொத்து, பொதுமக்கள் சொத்து பொதுமக்களுக்கு, என்னுடைய குடும்பம், என்னுடைய சொந்தம், என்னுடைய மகள், என்னுடைய உறவு என்பதற்காக வேண்டி உங்களுக்கு நான் அள்ளி கொடுத்து விட முடியாது என்பதில் அவ்வளோ பொறுப்புணர்வோடு இருந்தார்கள். இந்த நேர்மை, பொது சொத்தை பயன்படுத்துவதில் இந்த அளவிற்கு கவனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த கவனம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இருக்குமேயானால் மக்களின் பொருளாதாரம் பாதுகாக்கப்படும், எல்லா வகையிலையும் மக்கள் சிறப்போடு வாழ்வதற்குரிய ஒரு சிறந்த ஆட்சி முறையாக அந்த ஆட்சி முறை இருக்கும். நபிகள் நாயகம் மதீனாவுக்கு வந்த பொழுது எல்லா வகையிலும் ஏமாற்று வேலைகள் இருந்தது, எல்லா வகையிலையும் மக்களை ஏமாத்தினாங்க. பொருளாதாரத்தில், வியாபாரத்தில் ஏமாற்று வேலை இருந்துச்சு, மோசடி பண்ணாங்க, அதையெல்லாம் அடித்து நொறுக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஏமாத்துற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. ரைடு போவாங்க, அப்பப்போ ரைடு, ஒரு ஆட்சியாளர் அப்படிலாம் ரைடு போகிறத பார்க்க முடியுமா? நேராக போவாங்க, திடீர்னு பார்த்தா தானியத்துக்குள்ளே கை விடுவாங்க. கை விட்டு என்ன பொருள் ஈரமாக இருக்குது, இல்லை மழை பெஞ்சிருச்சா தான் ஈரம், வெளியில் தெரிகிற மாதிரி வைங்க, என்ன இடையில ஏமாற்ற பார்க்குறீங்களா? என் குடிமக்களை ஏமாற்றக்கூடாது, அந்த பொருள் வெளியே தெரியும்படி நீங்கள் வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. பாருங்கள், மக்கள் ஏமாற்றப்படக்கூடாது என்பதில் எவ்வளோ பொறுப்பாக ரசூலுல்லாஹ் செயல்பட்டுருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லா வகையிலும் ஏமாற்று வேலை நடக்குது, ஆன்லைனில் ஏமாற்று நடக்குது, வியாபாரத்தில் ஏமாற்று வேலை நடக்கிறது. இதையெல்லாம் ஆட்சியாளர்கள் பார்த்து வேடிக்கை பார்ப்பவர்களாக இருக்கிறார்கள் ஒழிய மக்கள் ஏமாற்றப்படுவதை தடுக்கக்கூடியவர்களாக ஆட்சியாளர்கள் இல்லை. அப்போ இந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
குடிமக்கள் பொருளாதார ரீதியாக ஏமாற்றப்படக்கூடாது என்பதில் அல்லாஹ்வின் தூதர் எடுத்துக்கொண்ட கவனத்தை இன்றைய ஆட்சியாளர்கள் எடுப்பார்களேயானால் ஒரு சிறந்த நல்லாட்சியை வழங்க முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இத்தகைய வரலாற்று தரவுகள் நமக்கு சான்றளிக்கிறது என்பதை கூறி இன்றைய தின உரையை நாம் முடித்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நபிகள் நாயகத்தினுடைய ஆட்சி முறையில் வேறு ஒரு அம்சத்தை நாம் பார்ப்போம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.